படித்த ஒவ்வொரு படிப்பும் வந்து ஒவ்வொரு காலம் அடுத்த கட்டத்துக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும். டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யாரும் பிழை செய்தால் ஆறு எப்போ அந்த பிழையை விட்டது, என்ன பிழை விட்டது, எதுக்காக பிழை விட்டது, அப்படி எங்களுக்கு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும். ஏஐக்காண்டி வேலை செய்யறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அந்த இதுக்கு வந்து ஏஐ பங்கு எப்படி இருக்குது? ஏஐ இஸ் நாட் அ சர்ச் இன்ஜின். ஏஐ இஸ் ஒர்க்ஸ் லைக் அது ஏஐ வந்து அப்படி வேலை சொல்யூஷனை கொண்டு தரும், உங்களோட ஆன்சரை கொண்டு தரும். ஆனால் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டுச்சுன்னா ஏஐ தருகிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து அது சரியானதாக இருக்காது. செக்ரட்டரி வேலை செய்யும், ஒரு லெட்டர் டைப் பண்ணும், இதெல்லாம் செய்யும். ஆனால் அந்த லெட்டரை நீங்கள் அனுப்ப முன்னாடி அந்த செக்ரட்டரி செக் பண்ணணும். அந்த லெட்டரை டைப் பண்ணக்கூடிய அந்த நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து இண்டிவிஜுவலாகவே இருக்க போகுது, அது வந்து பர்சனலைஸ்டாகவே இருக்க போகுது. வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் எங்களோடு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் நாதன். வணக்கம் அம்மா. ஆமாம், இன்று வந்து நம்முடைய நாதனர்கள் நம்மோடு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன பற்றி என்று சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய 2வது பள்ளிக்கூடம், என்னுடைய செகண்டரி ஸ்கூல் வந்து ஹார்ட்லி காலேஜில் படித்தேன். அதுக்கு பிறகு கொழம்புல நிறைய காலமாக ஐடியில் வேலை செய்தேன். ஐடி அந்த டைமில் ஹையாக இருந்த டைமில் அந்த ஐடியில் இருந்தேன். யூகே வந்ததுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? யூகே வந்து அந்த படித்த ஒவ்வொரு படிப்பும் வந்து ஒவ்வொரு காலம் அடுத்த கட்டத்துக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும். எப்பவுமே அப்படி தான் நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம். நாங்கள் ஒன்றை படிச்சுட்டு இன்னொன்று தொடர்றது வந்து பெரிய இல்லை. நான் ஐடியை பிக்கப் பண்ணேன், அதை நான் அந்த ட்ரீமாக அதை சேஸ் பண்ணி கொண்டு போய்க்கல. இங்கே வந்து ஐடியை நாங்கள் டெவலப் பண்ணி அந்த ஐடியில் வேலை செய்து பிறகு அதுக்கு பிறகு நான் ஒரு சுவிட்ச் ஓவர் ஒன்று செய்கிறேன். ஒரு என் ப்ரொஃபஷனில் ஐடி ப்ரொஃபஷனில் இருந்து சீனியர் அனலிஸ்ட் ப்ரோக்ராமரில் இருந்து நான் ஒரு இதொண்டுக்கு வரேன், ஒரு ஐடி என்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அங்கேயும் ஐடி சப்போர்ட்லாம் தொடங்கி அப்புறம் அது டிசைனோட சேர்ந்துட்டு. ஸோ எத்தனை வருடங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு படிப்பு நீங்கள் படித்து கொண்டு பொழுது? ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே கொழம்புல இருக்கக்குள்ளேயே அந்த ஐடி ப்ரோக்ராமில் இருந்து நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணி ஆல் த வே கேம் அப் டு சீனியர் அனலிஸ்ட் ப்ரோக்ராமில் இருக்கக்குள்ள அங்கே ஒரு யூஎஸ் ஒரு எக்ஸாம் ஒன்று செய்தேன் ஐடி சம்மந்தமாக. என்னென்னு சொன்னால் அந்த நாலேஜ் உங்களுக்கு வரணும் வேண்டாம். அந்த நீங்கள் அந்த உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு படிப்பு வேணும். அந்த ஸ்டெப் உங்களுக்கு படிப்புகள் தேவை. அப்போ அதுகளை செய்தேன். பிறகு இங்கே வந்து அதை கண்டினியூ பண்ணி இங்கே ஒரு 3 வருஷம் ஐடியில் இருந்திருப்பேன். அதுக்கு பிறகு ஐடின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் ஐடி மாதிரி இருந்தேன். பிறகு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே ஃபுல்லாக இறங்கிது. ஆமாம், அது வந்து இப்போ ஒரு 22 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன் இண்டஸ்ட்ரி. என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடைச்சிருக்கிறது இது வரைக்கும்? அது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்று சொல்லுவாங்களே என்னென்னு சொன்னால், கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வந்து ஒவ்வொரு ஒரு படிமுறைகளில் வந்து வகுத்து வச்சுக்கிறாங்க. இந்த RIBA வாங்க, ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் என்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் RIBA. அதில் வந்து RIBA படி வந்து அந்த இதை வந்து 7ஆக வகுத்து வச்சுருப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஒரு லைஃப் ஆஃப் த பில்டிங்கை வந்து 7ஆக வகுத்து வச்சுருப்பாங்க, பிரித்து வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்குதானே. அப்போ அது மாதிரி இதுலேயும் ஒரு பிரித்து வச்சுருவாங்கன்னு சொன்னால் அப்ரைசல் ஸ்டேஜ்லேருந்து டிமோலிஷன் ஸ்டேஜ் மட்டும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும்? அது படிக்கிறதுன்றதை விட இது உண்மையில் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு சின்ன ஒரு டிராஸ்மென் அதுகள் செய்தபடியாக அந்த நாலேஜோடையும் ஐடி நாலேஜோடையும் தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஐடி எல்லாம் இங்கே ட்ரை ஆக வலிக்கிட்டோன்னே, இந்த நாட்டில் ட்ரை ஆக வலிக்கிட்டோம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நிரந்தரமாக டிசைனுக்குள்ளே போயிட்டேன், டிசைன் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வந்து ஒரு ப்ரோடஸ்ட் ஏரியா. அப்போ ப்ரைஸில் வாங்க அந்த ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு கேபிட்டலை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அதான் அந்த டிசிஷன் பாயிண்ட்டை சொல்லுவாங்க ப்ரைஸல் ஸ்டேஜ்னுவாங்க. அதை டிசைன் என்ன கட்ட போகிறோம், எங்கே கட்ட போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இதால் வச்சு என்ன ப்ராஃபிட் செய்ய போகிறோம், அந்த பிஸ்னஸ் பிளான்லாம் அதுக்குலாம் அப்ரைசல் ஸ்டேஜ். அதுக்கு பிறகு கன்செப்ட் ஸ்டேஜ், டிசைன் ஸ்டேஜ், டெலிவரி ஸ்டேஜ் ஆல் த வே கோ ஆல் த வே அப் டு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். அதாவது வந்து என்ன ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜ். ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு அசெட்டை கட்டி, அது பில்டிங்காக இருக்கலாம், ஒரு கப்பலாக இருக்கலாம் என்றாலும் அது அசெட். நான் சொல்கிறது வந்து அசெட், தனியாக பில்டிங்கள் மட்டுமில்லை, ஒரு அசெட்டை டெவலப் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும். இப்போ அங்கால டெமோலிஷன் ஸ்டேஜ் போகும். மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் காலம் இருக்கும். அதோட லைஃப் ஸ்பேனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காலத்தை வந்து நீடிக்கிறது வந்து என்ன தேவைன்னு சொல்லிச்சோன்னா எங்களை மேத்த மனுஷன் மேத்த நாங்கள் இன்னும் அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி
அசெட் என்றால் என்ன, சொத்துகள், அசைகிற சொத்து, அசையாத சொத்துகள். இதுகளை நாங்கள் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், நட்ஸுகளை மாற்றி, போல்ட்டுகளை மாற்றி, பில்டிங் என்று சொன்னால் வயரிங்கை திரும்ப செய்து அந்த மாதிரி வச்சிருந்து அதை ஸ்பேன் பண்ணுவோம். அப்போ அதுக்கு பிறகு வந்து டிமோலிஷன் என்று சொல்லி கடைசியாக அது செய்வராது. என்ற இன்சூரன்ஸ்லேருந்து வெளியில் வந்துடும் அந்த அந்த கட்டிடம். அப்போ கட்டாயம் அது உடைக்கத்தான் வேணும் சொல்ல. அந்த அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இவ்வளவத்தையும் கவர் பண்ணுறோம். அந்த அவ்வளவத்துக்குள்ளாலேயும் நான் பாருங்க இந்த 22 வருஷமாக. இந்த 22 வருடமாக நீங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்கிறீங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி முடிவு மட்டும் டிமோலிஷன் சொல்லி சொன்னால் இப்போ நியூக்ளியர் பிளான்ட் அதுகள் எல்லாம் வந்து டிமோலிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் சும்மா போய் உடைக்கல, அதெல்லாம் சேஃப்டியாக செய்யணும். அப்போ அந்த மாதிரி போகைக்குள்ள வந்து எல்லா ஏரியாக்குள்ளேயும் இருக்கக்குள்ள அந்த அனுபவங்கள் வருது. அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டேக்குள்ள வந்து நிறைய விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்ன எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது, எம்ஓடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது, ஏவியேஷன் நிறைய இருக்குது. அதுகளுக்கு அந்த கேஸ், அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ பவர் பிளான்ட்டுகள், அடுத்தது சப்ஸ்டேஷன்கள், இதெல்லாம் வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வருது. அப்போ அதுகளுக்கு ஒவ்வொண்டா டைம் எடுத்து அதுகளுக்குள்ளே வேலை செஞ்சு அப்போ போக உங்களுக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு ஆர்வமுள்ள நீங்கள் கொஞ்சம் கூட தேடி பார்ப்பீங்க. எங்களோட பிள்ளைகள்லாம் அப்படித்தான் கொஞ்சம் கூட செய்யணும்னு நிற்பாங்க. அப்போ அதில் வந்து அந்த வம்சத்தில் வந்தோன்னா நானும் அப்போ ஓண்டா படித்து கொண்டு போய்க்கல. உங்கள்கிட்ட அந்த டைம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். உங்களோட நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுறோம். ஸோ நீங்கள் கூடுதலாக கற்றது எதுவும் வீணாக போகாது. அப்போ எந்த டைம்லையும் முதல் இவ்வளவு காலம் செய்த இது வந்து இப்போ எனக்கு உதவி செய்யுது. எப்படிப்பட்ட உதவிகள் உங்களுக்கு இப்போ அந்த நீங்கள் கற்றதுனால இருந்து இப்போ எப்படிப்பட்ட விடயங்கள் உங்கள் மனதில் நிறைய விஷயங்கள் இருக்குனாலும் அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நான் வேறு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான்கள் இருக்கும் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ இப்போ இவ்வளவு காலம் இந்த நாலேஜ் என்று சொல்லிக்கல. இப்போ நான் வந்து நேஷனல் கிரிட்டில் வந்து ஒரு கோர் டீமில் நான் வேலை செய்கிறேன். அதில் ஒரு டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதுக்குள்ளே வந்து அந்த ஒரு 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 மேனேஜர் லெவலில் இருக்கிறேன், பேண்டி மேனேஜர் லெவலில் இருக்கிறேன் நான். அப்போ இங்கே வந்து நான் இருக்கேக்குள்ள இவ்வளோ காலம் வந்து எப்படி உதவி செய்தேன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சப்ளையர்ஸ்ன்னு சொன்னால் பெரிய 5 பில்லியன் 6 பில்லியன் 10 பில்லியன் 20 பில்லியன் பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னாங்க. அப்போ அவங்க ஒரு பில்டிங்கை ஒரு கொள்ளைக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கல நானே அதில் ஒரு இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்று சொன்னால் சப்ளையருக்கு நீங்கள் ஒரு கிளையன், நாங்கள் நேஷனல் கிரிட்ன்றது கிளையன். அப்போ நாங்கள் வேலை செய்கிறது வந்து ஆஃப் ஜெம்முக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆஃப் ஜெம் தான் எங்களுக்கு செக் எழுதுறாங்க பில்லியன் கணக்கில். அப்போ எங்களுக்கு வர சப்ளை செயின் வந்து பெருசாக இருக்கும். பெரிய ஆக்கள் இந்த ஸ்கேன்ஸ்கா, பேம் இப்படியான பெரிய கம்பெனியெல்லாம் அதுக்குள்ளே வரும். அந்த பெரிய கம்பெனி எல்லாம் கேபிள் கம்பெனி எல்லாம் வந்து பெரிய கம்பெனியாக. அப்போ ஸ்பெஷல் சப்ளைஸ் எல்லாம் பிறகுல அதெல்லாம் பிறகுல வந்து நாங்கள் வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி போய் நிற்கக்குள்ள வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ப்ரொஃபஷன் என்ஜினியரிங்காக இருக்கும், குவான்டிஃபிகேஷனாக இருக்கும், அல்லோனா வேறு அதாவது வந்து பர்ச்சஸாக இருக்கும். இதுகளுக்குள்ள எங்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியாக நாங்கள் அதுகளை வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் செய்கிற வேலையும் வந்து முழுக்களையும் தொகுத்து வழங்குறது தான் எங்களோட வேலை. present and the future. Present, okay. இதுக்கு வந்து இந்த யூகே மட்டும் நீங்க வந்து விஷயங்கள் செய்தோண்டு இந்த யூகே தவிர்த்து வேற நாடுகளுக்கும் இந்த மாதிரி விடயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குதா? கட்டாயம். நான் இப்போ கடந்த காலத்தில் வந்து நான் வந்து வேலை செய்யக்குள்ள வந்து நேஷனல் கிரியேட்டிவ் வரக்க முன்னம் வந்து நான் வந்து கேடனில் இருந்தேன். அது வந்து சொல்லுவாங்க ட்ரியோண்டுவாங்க. அது வந்து என்ன ட்ரியோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. அப்போ எங்கெண்டு வேலை என்னென்னு சொன்னால் அந்த மேனேஜ் பண்ணுறது, அந்த டிசைனுகளை வந்து மேனேஜ் பண்ணுறது. அதுக்கு முன் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க டேட்டா சென்டர் அதுகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் அதுகள் இதெல்லாம் செய்தோம். இதெல்லாம் எங்கள்ட எக்ஸசைஸ் பாடத்தை ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோமே, அப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரதாங்க. அப்போ செய்யக்குள்ள அந்த பில்டிங்குகள் வந்து சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், துபாயில் ஏர்போர்ட், இங்கே யூரோப்ஸில் வந்து டேட்டா சென்டர், அப்படி அந்த மாதிரியான பில்டிங்கள் எல்லாம் செய்யல. ப்ரோட்லையும் வந்து நாங்கள் வந்து எங்கள்ட இதுகளை அங்கത്തെ ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணோம், அதுகளை டெலிவர் பண்ணோம். அப்போ என்னுடைய மெயின் பார்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இது நாங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்டா, இது என்ன செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோம், எப்படி இதை டெலிவர் பண்ண போகிறோம், இதுதான் என்னுடைய அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கும். அந்த டைம் லைனில் நாங்கள் இறக்கி கொண்டு போகணும். நல்லது ஒன்றா கிளையண்ட்டுக்கு நாங்கள் வேலை செய்யக்குள்ள அவன் லொஸ்ட்டில் போடுக்கணும். அப்போ போடுற பிளானும் டைம் லைனையும் சரியாக கொடுக்குறது தான் மெயினாக எந்த வேலையாக இருந்தோம். இது லொஸ்ட்டாக போனால் அந்த லொஸ்ட்டு போன கம்பெனி எப்படி அதை வந்து ரீகேட்ச் பண்ணுறாங்க அந்த விஷயங்களை? அந்த லொஸ்ட்டாக போனான்ற ரெண்டு வழி இருக்குது. இப்போ எங்களோட ஓன் ஃபோல்ட்டாக இருக்குது. அல்லது போனால் வந்து அந்த சப்ளையர் இருப்பாங்கல்ல, சப்ளையர்ண்டா டிசைன் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ மெக்கானிக்கல் இந்த டக்டுகள் வேலைகள் செய்கிறக்கு, வென்டிலேஷன் செய்கிறக்குன்ற சப்ளையர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து சப்ளையர் இருப்பாங்க, அல்லவனா கேபிள்கள் போடுறதுக்கு சப்ளையர் இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஆக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் தே ஹாவ் தேர் ஓன் இன்சூரன்ஸ்.
ஸோ எங்கள் இன்சூரன்ஸை வச்சு கவர் பண்ணி போட்டாங்க. ஆமாம், அவை பிள்ளை செய்தால் அவை தான் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு இல்லை, எங்களோட வேலையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு கன்சல்டன்னும் இருப்பாங்க. அப்போ திஸ் இஸ் ஹவ் யூ மேனேஜ், இது இப்படி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. இல்லைன்னா தனியாக நாங்களே எல்லாம் செய்யலாம்னு சொன்னால் நடக்காது. இது ஒரு சோஷியல் என்வாரன்மெண்ட். இது ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டேக்கோட எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போவுமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸால் நிரம்பி போயிருக்கும். அதில் அக்கௌண்டபிலிட்டி, கிளையன்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி என்ன, அதுக்குரிய பதில் சொல்லக்கூடிய, அது ஒரு பிழை கொண்டு போய்க்குள்ள. அப்போ நாங்கள் இப்போ என்னுடைய வேலை படி பார்க்கல, இந்த டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யாரும் பிழை செய்தால் ஆறு எப்போ அந்த பிழையை விட்டது, என்ன பிழை விட்டது, எதுக்காக பிழை விட்டது, அப்படி எங்களுக்கு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும். இப்போ இவ்வளோ காலம் கன்வென்ஷனல் ஆச்சு தான் ஒன்று. நாங்கள் டிஜிட்டலுக்கு முன்னே இப்போ நீங்கள் ஒரு கேமரா எடுத்தீங்கன்னு சொன்னால் அனலாக் கேமரான் இருந்தது, அதில் பல்புகள் மாற்றணும், ரோடுகள் போடணும், தச்சலை தட்டுப்பட்டு விழுந்தா அந்த இதெல்லாம் பழுதாப்போம். இப்போ டிஜிட்டல் கேமரா, இப்போ ஃபோனில் எல்லாம் வருது டிஜிட்டல் கேமரா. அதை மாதிரி தான் இவ்வளோ காலம் போய் கொண்டு வந்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போய் கொண்டு வந்தது அனலாக். பேவர் எனக்கு தெரியுமா, பேவர் அதை செய்வார் அந்த மாதிரி. ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் முழுக்களையும் வந்து எல்லாம் வந்து கொலபரேஷன்ன்றது, டிஜிட்டல் கொலபரேஷனுக்குள்ளால முழு ஆப்ரேஷனையும் கொண்டு போகிறோம். அப்போ எங்களுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கொண்டு கட்டைக்குள்ள வள்ளைகளை ஏதாவது பிழை வந்துட்டுதான்னு சொன்னால், அந்த காலத்துலேன்னு சொன்னால் கன்வென்ஷனல்னு சொன்னால் கோர்ட்ஸுக்கு போச்சான்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் படிக்கும், இழுத்துக்கிட்டு. அது வந்து கிளையண்ட்டுக்கு கூடாது, அது சப்ளையருக்கு கூடாது, கஸ்டமர்ஸுக்கு கூடாது, எல்லாருக்கும் கூடாது, ஈவன் சப்ளையருக்கும் கூடாது, அதில் அந்த பிழை விட்டதுக்கும் கூடாது, பிழை பிடிக்கிறதுக்கும் கூடாது. இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் டிஜிட்டலில் போய் இப்போ இந்த RFIயை கிரியேட் பண்ண யாருன்னு சொன்னால் தட்டி பார்த்தா உடனே வரும். அது மட்டும் இல்லை, இந்த பில்டிங் வந்து எந்த பில்டிங்கில் இந்த வேலை நடந்ததுன்னு சொல்லி பிடிச்சிங்கன்னு சொன்னால் 3Dயில் அப்படியே ஃபுல்லாக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அது ஆனால் இப்போ வந்து நீங்கள் டிஜிட்டல்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துல இருந்து இந்த AI என்பது வெரி குட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு முக்கிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இல்லையா? ஏஐக்காண்டியே வேலை செய்யறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அப்போ உங்களோட அந்த இதுக்கு வந்து ஏஐ பங்கு எப்படி இருக்குது? நல்ல கேள்வி. ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட், முக்கியமான கேள்வி கேட்குறீங்க நீங்கள். எப்படி என்று சொன்னால் ஏஐன்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் இப்போ ஐடியிலேருந்து வந்தபடியால் எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏற்கனவே ஒரு ஐடியா ஒன்று இருந்தது, ஏதோ ஒன்று இப்படி ஒன்று நடக்க போதுன்னு சொல்லி கொண்டு இருந்தது. ஆனால் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தபடி அந்த ஐடியில் கண்டினியூ பண்ண முடியாதபடியாக நான் அந்த ஏஐக்குள்ளே நான் போகலை டெவலப்மெண்ட். ஆனால் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்களா, உங்களோட கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட், உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட்னு சொன்னால் நீங்கள் ஒரு நெட்வொர்க்குள்ளே போகிறீங்க. உங்களோட கம்பெனி நெட்வொர்க் அது ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேர்ல்டு வைடு ஆஃபீஸாக இருக்கலாம். ஆனால் அந்த டிஜிட்டல் நெட்வொர்க்குள்ளே போனோன்னா உங்களோட என்வாரன்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. அதுக்குள்ளே இன்னொரு ஆட்கள் பெனட்ரேட் பண்ண முடியாமல். இப்போ இந்த ஏஐ என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணக்குள்ள நெட்வொர்க்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டால் அதை என்ன செய்யும்னு சொன்னால், உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ரொஜெக்டை பற்றி 2030ஆம் ஆண்டு லான்ச் பண்ண போகிற ப்ரொஜெக்டை பற்றி இன்றைக்கு கேட்டால் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற பேரை கொடுத்தா, நம்பரை கொடுத்தா, டேட்டா பேஸுக்குள்ளே போய் எங்கள்கிட்ட அது கூகுளுக்குள்ளே எல்லாம் போகாது. ஏன்னா எங்களோட நெட்வொர்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து தங்களோட ஓன் நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்பென்சிவான வேலை. அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்ய வேண்டாம், நாட் சர்ச் இன்ஜின். AI is not a search engine. AI works like அது AI வந்து அப்படி வேலை சொல்யூஷனை கொண்டு தரும், உங்கள்கிட்ட ஆன்சரை கொண்டு தரும். அதன் டேட்டா சென்டர்களை பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசமான கிளஸ்டர்ஸ் மாடல் எல்லாம் இருக்குவாங்க. அந்த AI ரன் பண்ணுற மிஷின்கள் இருக்குது தானே, இப்போ ஆன்லைனில் ரன் பண்ணுற மிஷின் அதெல்லாம் வந்து டேட்டா சென்டருக்கு தான் போகும். அதெல்லாம் வந்து மாடர்னாக இருக்கும், பவர்ஃபுல்லானதாக இருக்கும், ப்ரோடானதாக இருக்கும். அப்போ அந்த டேட்டா பேஸ் என்ன செய்ய மாட்டேன், டக்குன்னு போய் சர்ச் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட டெலிஃபோன் பண்ணி இவர்கிட்ட இமெயில் பண்ணி இருக்கிறத விட நான் என்னுடைய ஏஐட்ட கேட்டேன்னு சொன்னேன். கோபைலட், திஸ் த வேர்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். கோபைலட்ன்றது தான் அதுக்கு. அப்போ நான் கோபைலட் வந்து வருது அப்படி என்று சொன்னால் அது ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அது வந்து மைக்ரோசாஃப்ட் தான். ஆனால் எங்களோட நெட்வொர்க்குள்ளே வந்தோடனே நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இன்னொரு ஆட்கள் வந்து அதை கேட்க முடியாது. ஒரு சப்ளையரால் வந்து உதாரணத்துக்கு ஈவன் ரெஜிஸ்டர் பண்ண சப்ளையர் கூட அந்த கேள்வியை கேட்க முடியாது, ஏஐட்டேருந்து கேட்க முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் நெட்வொர்க் வந்து க்ளோஸ்ட், செக்யூரிட்டி வந்து க்ளோஸ்ட் ஆகும். அப்படி தான் ஏஐ வேலை செய்யுது. அடுத்தது வந்து ஏஐ வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், அநேகமாக அந்த செக்ரட்டரி லெவல் வேலைகள் இருக்குது தானே, ஃப்ரண்ட் எண்ட் வேலை ஒர்க்ஸ் வாங்கல. இப்போ அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது, அல்லது போனால் ஒரு டெம்ப்ளேட் அதில் நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களோட லெட்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது, உங்களோட ரிப்போர்ட் இப்படி தான் இருக்காங்கன்னா நீங்கள் ஏஐ கன்ஃபிகர் பண்ணலாம். கன்ஃபிகர் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்களா, அந்த ரிப்போர்ட்டை ரன் பண்ணிங்களான்னு சொன்னால்
உங்களோட ஓன் ஸ்டைலில் அந்த ரிப்போர்ட் வந்து create அந்த அந்த பார்ட் இஸ் ஓகே ஏகே அந்த பார்ட்ல வந்து ஓகே கொஞ்சம் அது வந்து அக்செப்ட் பண்ண இடத்துல இருக்கும். ஆனால் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டுச்சுன்னா ஏஐ தருகிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து அது சரியானதாக இருக்காது. சம்திங் இஸ் ராங்காகவே இருக்குங்க ஆல்வேஸ். சரி, ஓகே. இப்போ இது நீங்கள் இன்னொரு நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்களான்னு சொன்னால் இதில் எஸ் அண்ட் நோ தான் ஆன்சர். அதை வந்து நீங்கள் சொன்ன 100% சரியில்லை. ஆனால் முக்கியமான கேள்வி, இந்த கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் நெட்வொர்க்குள்ளே இருக்கீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யமெண்டா நான் ஒரு ப்ரொஜெக்டை பற்றி கேட்டேன். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த நான் எவ்வளவுக்கு சரியான முறையில் இந்த கேள்வியை கேட்குறனோ அது உடனடியாக அவ்வளோ அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துரும். இப்போ இது வந்து நீங்கள் கேட்குறீங்க இது சரியாக இருக்குமா பிள்ளையா இருக்குமாண்டு, இங்கே தான் மனசன் தேவைப்படுது. சரியான பொருளாதார முக்கியமான கேள்வி கேட்டுக்கீங்களா அந்த இடத்துல உண்மையில முக்கியமான வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஐக்கு கேட்டா சில விஷயம் வந்து இப்படி போச்சு இது எனக்கு தந்துருச்சுன்னு சொல்லி சில ஆட்கள் சில என்ன சொல்றது நேயர்கள் அதுக்கு சொந்தக்காரராக கூட இருக்கிறாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இந்த இடம் வந்து பிள்ளையா இருக்கு, இது இப்படி ஒரு விஷயத்த ஏஐ தான் தந்துச்சுது, ஆனா முழுதா ஏஐ நம்பி நாங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா இது பாக்குற எங்களுடைய நேயர்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முழுக்க ஏஐ நம்பி எதையும் ஒப்படைச்சிடாம நீங்க ரீசெக் பண்றது அதுதான் அங்கதான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வலிக்கிறேன். என்னென்னு சொன்னா இப்ப நான் வந்து ஒரு டிஜிட்டல் லீடா இருக்கேக்குள்ள எங்கட நேஷனல் கிரேட்ல வந்து கோர் டீம்ல இருக்கேங்க. எனக்கு வந்து படிப்பறிவு இருக்கு, பௌத்தறிவு இருக்கு, எல்லாத்தையும் விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியை பற்றி. இது எப்படி வேலை செய்து கொள்ளுதுன்னு வடிவா தெரியும். அடுத்து எனக்கு தெரியும் நேஷனல் கிரேட்டா என்ன, அது இங்கே என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு தெரியும். அப்போ ஆன்சர் சொல்றதை வச்சு நான் cross செக்ஷன் செய்வேன். இந்த ரிப்போர்ட்டை நான் அனுப்பக்க முன்னாம் இதில் உள்ள கோர் டீட்டெயில்ஸ்களை வந்து இதில் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். என்னுடைய சொந்த சிந்தனை இருக்கலாம், அது கட்டாயம் தேவை. இப்போ இங்கே தான் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயமாகத்தான் எப்போவுமே இருக்க போகுது. செக்ரட்டரி வேலை செய்யும், ஒரு லெட்டரை டைப் பண்ணும், இதெல்லாம் செய்யும். ஆனால் அந்த லெட்டரை நீங்கள் அனுப்பக்க முன்னாம் அந்த செக்ரட்டரி செக் பண்ணணும். அந்த லெட்டரை டைப் பண்ணக்கூடிய அந்த நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து இண்டிவிஜுவலாகவே இருக்க போகுது, அது வந்து பர்சனலைஸ்டாகவே இருக்க போகுது. ஆனால் இப்போ மிலிட்ரி அந்த மற்ற ஏரியாவுக்கு நீங்கள் போகக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமை செய்து கொண்டிருக்கும். அது இங்கே வந்து ஆபத்தும் இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல. ஏன்டா உயிர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இப்போ ஆபரேஷன் அதில் வரைக்கும் அது வந்து இப்போ இவ்வளவுதான் கட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் டாக்டர்ல பட் சொல்றேன் இவ்வளவுதான் கட் பண்ணணும், இவ்வளவுதான் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து அதைத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு ஒரு கட்டாயம் சூப்பர்விஷன், ஒரு இன்டர்வென்ஷன் கட்டாயம் ரெடியாக இருக்கணும், ஸ்டாண்ட் பையில் இருக்கணும். தச்சலாக ஏதாவது கோஸ் ரோங்கண்டா, அப்போ என்ன தச்சலாக போகும் ரோங்கன்னு சொல்லிச்சுன்னா உதாரணத்துக்கு நான் கேட்குறோம் ஒரு கேள்வி, அது ஆன்சர் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்போ ഇതിൻ്റെ ஆன்சரின் படி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துரும். ஆனால் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் வந்து கிக் ஆஃப் பண்ணிட்டுதா இல்லையான்னு நான் கேட்பேன், அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டுதா இல்லையான்னு நான் கேட்பேன். அது சொல்லும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அது சொல்லும். அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு தரும். மேபி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்க முடியாமல் இருக்கும். அதை நான் வந்து வேறுவே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிச்சு கதைச்சு இதை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிதான் வேறு பண்ணுறேன் இமெயிலால். அதை வந்து உடனே ரிட்டன் அப்போ இமெயில் டெலிஃபோனில் எடுத்தாலும் அது வந்து சரியா இருக்கும். அதை சூப்பர்வைஸ் பண்ணணும் நீங்கள். அண்ட் வந்து இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த அனுபவத்துல வந்துட்டு தமிழர்களாக எங்களுடைய பங்களிப்புகள், அதாவது நாங்க இன்னும் இந்த படிப்புக்குள்ள வந்து என்டர் பண்ணி இருக்கிறோமா, இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் கடந்து போற ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறோமா, இல்லாட்டி இன்னும் தெரியாத நிறைய தமிழர்கள் இருந்தோம்னால இருக்கிறோமா யூகேல? இதுக்கு மொழி மதம் இனம் சார்ந்ததாக இருக்க முடியாது. இது வந்து இண்டிவிஜுவலா நீங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் இதெல்லாம். இது வந்து தனிப்பட்ட வந்து உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ்ன்றோம், இங்கிலீஷை சொல்லுவோம், அரபியை சொல்லுவோம், என்ன உருதுவை சொல்லுவோம், பாகிஸ்தானி உருது, ஹிந்தி என்றால் ஹிந்திக்காரரை சொல்லுவோம். இதுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா எங்கட மக்கள் எப்படி இதை நாங்கள் எவங்க நிற்கிறோம்னு சொல்லி கேட்டீங்களான்னு சொன்னால் உண்மையில் எங்களுடைய ஆக்கள் திறமா செய்கிறாங்க. சரியா? எந்த விதமான சில எக்ஸ்பீரியன்ஸ், சில ஃபெயிலியர்கள் இருக்கும். ஃபெயிலியர் தான் மனுஷன் வாழ்க்கையில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம். சக்ஸஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணா பிறகு வார விஷயம் தான் சக்ஸஸ். ஆனால் ஃபெயிலியர் வந்து என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு படிப்பினியும் உண்டா. ஒரு தொழிலிருந்து நாங்கள் இன்னொரு வெற்றியை எப்படி எக்ஸலண்ட் அடையலாம் சொல்லி கற்றுக்கலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்த வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இப்போ நீங்கள் கேட்டது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் சொல்கிறேன்னு சொன்னால் தோல்வியல் வரைக்குள்ள வந்து நாங்கள் வந்து ஓடாமல் நாங்கள் அங்கே நின்று அந்த தோல்வியை பற்றி நாங்கள் லேர்ன் பண்ணி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக பார்க்கணும். இன்னொரு தோல்வியை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். இப்போ தோமஸ் அல்வா எடிசன் சொல்லுவார், ஏன் உங்களுக்கு பல்ப் செய்யறதுக்கு 10,000 தரம், நீங்கள் உங்களுக்கு 10,000 தரம் பிடிச்சது ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ தோமஸ் எடிசன் சொன்னார், இல்லை நான் 10,000 தரம் என்னுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்.
அப்போ அதை மாதிரி அப்போ அந்த காலத்துலேருந்து வந்து இருக்கு. நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னேன், நாங்கள் வந்து எதையும் விட்டு விளத்தக்கூடாது. கட்டாயம் கஸ்டமர் நீங்கள் போன இடம் எல்லாம் யூ ஷுடன் எக்ஸ்பெக்ட் தட் இன் ஃபுல் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ் சொல்லி நீங்கள் எல்லா இடம் வந்து உங்களுக்கு எல்லா இடம் ரோஸுகளை போட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே நடக்கலாம்னு நினைக்கக்கூடாது. கட்டாயம் முள்ளுகள் கல்லுகள் எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் சாப்பிட வலிக்கிட்டாலும் வரும். இனியிலேருந்து பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு மூவி வாக்க வலிக்கிட்டா அங்கேயும் ஒரு அழுக வரும். கட்டாயம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் தடையல் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அதுக்கு நாங்கள் நின்று பிடிச்சு தடையல் வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ணி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா நீங்கள் நினைச்சிங்களா? நீங்கள் தான் வெற்றியாளர்ல ஒரு ஆளாக மாறுவீங்க. எனக்கானது அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க இன்னைக்கு என்ன கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்க ஒரு வெற்றி வெற்றி பாதை நோக்கி இன்னும் போய் கொண்டிருக்க சொல்லி நான் உண்மையை வாழ்த்துறேன். ஸோ உங்களுடைய இந்த ஃபியூச்சர் பிளான், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது? இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட லெகசி டைம் இப்போ ஸோ லெகசி டைம்ன்றது வந்து என்ன கட்டவை நிற்காதற்கு தகன்ற ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. அப்போ ஆனால் வந்து இப்போ கற்றவையெல்லாம் கற்றுக்கொண்டு வாரம் இன்னும் கற்க போகிறோம். நான் வந்து அது கற்கிறது வந்து ஒரு நாள் நிற்காது. அது வந்து ஆர்வம் வயசும் இல்லை, இடமும் இல்லை, நேரமும் இல்லை, அது கிடையாது. இப்போ வாழ்க்கையில் படித்தாச்சு, இவ்வளத்தை படித்தாச்சு, இவ்வளத்தை படித்து வந்தாச்சு, இவ்வளத்தை இன்னும் படிக்கிறோம். அது எப்படி படிக்கணும்னு ஒரு அறிவு இருக்கணும். படிக்கிறது வந்து படிக்கிறது மட்டுமே இல்லை, எப்படி படிக்கிறது, எப்படி அந்த இடத்துக்கு வாரதுன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இதுகளை நாங்க இது எத்தனை பேருக்கு உதவ போகுது, 4 பேருக்கு உங்களோட படிப்பு வந்து 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்க போதா சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. கட்டாயம் நீங்க சரியான கேள்வி கேட்டீர்கள். இப்ப நாங்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இதை இப்ப எனக்கு வேணும் எங்களோட மக்கள் வந்து இந்த விஷயங்களை கேட்டு எங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கணும். எப்படி சேர்றது, என்ன நடக்குது, பிரச்சனை தனியாக நீங்கள் போய் ஒதுங்கி போயிருக்காமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எங்களை கண்டு இந்த டெலிமுறை சேனல் இருக்குது, அதுக்குள்ளால கேள்வியில் கேட்டு வந்து வர்றாக்கள் கேட்டு அதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்லலாம். எல்லா கேள்வியிலும் வந்து வருதுங்கன்னு சொன்னால் விடையிலேருந்து தான் ஆன்சர் வருது. கேள்வி வருது, கேள்வியில் ஒன்றும் விடை இல்லாமல் கேள்வி வாரையில். அது சொன்ன தலை சுத்தராக மாதிரி தான் இருக்கும் இந்த கதை. ஆனால் விடையிலேருந்து தான் கேள்வி வருது. ரெண்டோடைய நீங்கள் என்ன கேள்வியும் கேளுங்கோ, உங்களுக்கு மறுமொழி இருக்குது, உங்களோட முயற்சியில் வெற்றி ஆகும். என்னுடைய அடுத்த கட்டம் அதாவது வந்து இப்போ நான் என்னுடைய முயற்சி என்னன்னு சொன்னால், இப்போ கெட்ட விஷயத்தை வந்து சமூகத்துக்கு பரிமாறும். இப்போ கெட்ட விஷயங்கள் எங்களுக்கு உதவி செய்ய தொடங்கிட்டு இதை நம்ம சமூகத்துக்கு கடத்தணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அதுதான் என்னுடைய அடுத்த முயற்சிகள். சில அது ஒரு தொழிலாகவும் இருக்கலாம், ஒரு சேவையாகவும் இருக்கலாம். எந்த பக்கத்துலையும் நான் அதை கொடுக்குறக்கு ரெடி, அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னால் முடிஞ்சதாக இருக்கேன்னு சொன்னால், என்னுடைய மனசை அடக்கி தோல்வியலைக்கு ஓடாமல் அங்கனைக்கு நின்று அதுகளை படித்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் தோல்வி அடைஞ்சு போயிருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களை ஃபைன் பண்ணி உலகத்திலேயே காண்பீங்களோ தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மனசை அடக்கி உடம்பை அடக்கி நிறைப்படுத்தி நீங்கள் கொண்டு போனீங்களா எல்லாருக்கும் வெற்றின்றது தான் உண்மை. அந்த வெற்றி வந்து கட்டாயம் வரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த வெற்றியை வந்து நீங்கள் போடுற திட்டங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி வரும். அந்த வெற்றிகளுக்கு நாங்கள் உதவியை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு படிப்பு விஷயத்துலையோ அல்ல ஒன்றா எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான அந்த துறையிலையோ அல்லது ஒன்றா நீங்கள் வந்து ஏதாவது படிப்புகளை சூஸ் பண்ணுற விதத்தில் இந்த இதை நான் இப்படியான எனக்கு மென்டாலிட்டி இருக்குது, நான் என்ன செய்ய என்ன வரலாம்ன்றது வந்து இதுகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இதுக்குள்ள வந்தபடியாக சொல்கிறோம். நாங்கள் கடவுள் மாதிரி கதை கேட்கல, முடியும் அதால் சொல்கிறோம். எஸ், அதாவது ரொம்ப விஷயங்கள் நான் அன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன் அன்றைக்கி. அதே போல் நேயர்களாகி நீங்களுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவரோட சொன்ன விதங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னால் நிச்சயமாக நாதன் அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறாரு. முடிந்தவங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கான உதவிகள் கொடுக்க காத்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு முத்தி கொடுக்கலாம். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட பகிர்ந்தோட உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை கொடுத்துக்கொண்டு உலகளை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் முறை நன்றி கூறி விடுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.